இது எப்படி சார் அரசியலில் இது எப்படி பார்க்குறது? ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் தலைவன் போய் பார்க்குறது தான் ஒரு நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவரைக்கும் நிகழாத, கேள்விப்படாத, புத்தம் புதியனான நம்ம இப்போ கேள்விப்படக்கூடிய விஷயம் இந்த விஜய் அவர்கள் பண்ணுறது. நீங்கள் சொன்ன மாதிரி உலகத்தில் எல்லோருமே ஒருத்தர் வீட்டில் பாதிக்கப்பட்டால் அங்கே போய் நீங்கள் போய் ஆறுதல் சொல்ல போவோம் அப்படிங்கிறது தான் இயற்கை. நீ என் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றது, என் வீட்டுக்கு வந்து என்னோட ஆறுதலை வாங்கிக்க அப்படிங்கிறது மிகப்பெரிய புதுசான விஷயமா இருக்குது. அரசியல் களம் இது போன்ற நிகழ்வுகளை இது வரைக்கும் பார்த்ததில்லை. இது புதிதாக பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று என்னென்னா, இவங்க செயல்படுற விதத்தை பார்த்தா இன்னும் இவங்க அரசியல் இவங்களுக்கு சரியாக புரிப்படலை அப்படிங்கிறது முதல்ல நமக்கு ஒன்று புரியுது. முதல்ல விஜயோட இந்த நிகழ்வுக்கு வருவோம். இவர் முதல்ல என்ன சொன்னாங்க, கரூரில் வந்து போய் பார்க்க போகிறாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த போன திங்கக்கிழமை வந்து பார்க்க போறாரு. அது காவல்துறை வந்து பர்மிஷன் தரல. யார் தரணும்? அதுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சிருந்தாங்க. இப்போ கரூர்ல வந்து ஒரு ரூல்ஸ் வச்சிருந்தாங்க. ஒரு மண்டபத்தில் பார்க்க போனா அதுல அதோட நிர்வாகிகள் எத்தனை பேரும் லிஸ்ட் கொடுக்கணுமா? விஜய் அவர்கள் இந்த குடும்பத்தினர் மட்டும் தப்பா. நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ நீங்க இப்போ கரூர்ல வந்து நீங்க ஒரு மீட்டிங் போடுறீங்க அப்படின்னா காவல்துறை பர்மிஷன் வேணும். இப்போ நீங்கள் மண்டபத்திலே நடத்துறீங்க, உங்களுக்கு வந்து இத்தனை பேர் ஆள் கூடுறா அப்படின்னா காவல்துறை பர்மிஷன் வேணும். தனியார் மண்டபங்களில் தனியார் நிகழ்ச்சிக்கெல்லாம் காவல்துறை பர்மிஷன் தேவையில்லை. உங்களுக்கு சிக்கலாக வேண்டும் என்றால் காவல்துறை பர்மிஷன் வேணும். அதை தவிர கரூர்ல இருந்து நீங்க காஷ்மீர் வரைக்கும் எந்த இடத்துல வேணா யார் வேணா நேரடியாக போக உரிமை இருக்கு சார். இப்போ இவர் போய் சந்திச்சாருன்னா, இப்போ இன்னொரு கிரௌடு வந்துச்சு, அப்ப இவர் வீட்டை விட்டு எங்கேயுமே போக முடியாதா? இவர் வீட்டை விட்டு இங்க வெளியே வர முடியாது. வெளியே வரலாம். போதுமான பாதுகாப்பு கொடுத்தா என்ன பாதுகாப்பு? என்ன மக்களுக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு இருக்கு. ஓய்பிரிவு பாதுகாப்பு இல்ல, மக்களுக்கு பாதுகாப்பு. அப்ப இவர் என்னைக்குமே வெளியில வர முடியாதான்னு கேக்குறேன். விஜய்ன்ற ஒரு நடிகர் இனிமேல் மக்களை சந்திக்க வெளியே வர முடியாதா? தேர்தல் வரப்போகுது. வெளியே வந்ததுக்கு தான் அசம்பாவிதம் வந்துருச்சு. அப்ப வெளியில வந்தாலும் அசம்பாவிதம் வந்துருமா? ஆமா, நடக்கும்ல. அப்ப வெளியே வர வேண்டாம். அப்புறம் எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்க? நீங்க வெளியில வந்தாலே உங்களுக்கு அசம்பாவிதம் நடக்குது, மக்கள் செத்து போறான். நீங்க எதுக்கு அரசியல் கட்சி செத்து போறானே வேணுங்கனே சாமன்ல ஒரு அசம்பாவிதம் போதுமான காவல்துறை பாதுகாப்பு கொடுத்திருந்தா. அதாவது ரெண்டு விஷயம் இருக்குல்ல. ஒண்ணு காவல்துறை பாதுகாப்பு. விஜய் வெளியில வரும்போது எல்லாமே இந்த மாதிரி நடக்குதா?